இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலோட பேசிக் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நான் இங்கே சம், அவரேஜ், கவுண்ட் இஃப், கவுண்ட் பிளாங்க், மேக்ஸிமம், மினிமம் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ஃபார்முலாஸ் எடுத்து வந்துருக்கேன். சரிங்களா? இப்போது சம்முன்ற ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம மேலே வந்து ஒரு சின்ன டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது பாலான்றவங்க பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் மொத்தம் 5 சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காரோ அது ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல எனக்கு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதோட டோட்டல் எனக்கு வரணும், இந்த 5 சப்ஜெக்டோட டோட்டல் இங்கே வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரெண்டு சம் இருக்குது. சம்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எப்போவுமே என்ன ஒரு எக்ஸல் ஃபார்முலா பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வேல்யூ வேணுமோ அதில் வச்சுட்டு ஈக்குவல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா போடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட் எதுவுமே சம், சரிங்களா, சம்முன்னு டைப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஓப்பன் ப்ராக்கெட். சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோடனே பாருங்கள் இங்கே சம் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு வந்துருக்குங்களா? அதே தான். அப்படியே கர்சர் இருக்குல்ல, ஆரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி இந்த பக்கம் நகட்டி கொண்டு போங்க. உங்களுக்கு எங்கிட்ட வேணுமோ அந்த பக்கம் நகட்டி கொண்டு போயிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ, இப்போ எனக்கு அந்த 5 வேல்யூவோட சம்மு தான் வேணும். சரிங்களா? அதனால் ஆரோ கொண்டு போய்ட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அதோட டோட்டல் இங்கே வந்துடும். சரிங்களா? இதுதான் சம்மோட ஃபார்முலா. இப்போ எனக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறத இந்த கார்னரில் கொண்டு போட்டிங்கன்னா சிம்பிள் வரும். அதை வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாமே டோட்டல் வந்துடும். சரிங்களா? இது சம். சரிங்களா? அடுத்து ஆவரேஜ். சரிங்களா? இப்போ எனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. 5 சப்ஜெக்டோட எனக்கு ஆவரேஜ் மார்க் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்கள. அதுதான் இந்த ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுவும் அதே மாதிரி ஈக்குவல் போட்டுவாங்க. ஆவரேஜ் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் வந்து ஆரோ பட்டன் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அதோட வேல்யூ கொண்டு போயிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதுதான் செலக்ட் ஆகிடுச்சுன்ற ஒரு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் வந்துடும். 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? இங்கே அதே மாதிரி தான். எல்லா பேர்த்துக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே இங்கே இருக்கவங்களோட எல்லாரோட ஆவரேஜ் மார்க் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? இது ஆவரேஜ். அடுத்து கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 5 இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எத்தனை ஒரு 100 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 1 2 3 4 என்னன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் போட்டு கவுண்ட்டு திருப்பி ஓப்பன் ப்ராக்கெட்டு. அதே போல் தான் ஆரோ பட்டனை வந்து இந்த சைடில் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஆரோ ரைட் சைடு ஆரோ போட்டிங்கன்னா செலக்ட் டிசெலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எல்லாமே 5 லைனுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா மொத்தம் இங்கே எத்தனை கவுண்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இங்கே மேக்ஸிமம் நான் எல்லாமே 5 கவுண்ட் வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே 5ன்னு வரும். உங்களுக்கு பெரிய டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து கவுண்ட் இஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதே மாதிரி ஈக்குவல் போட்டுங்க. கவுண்ட் ஃபார்முலா கவுண்ட் இஃப் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு இந்த ரேஞ்சு மொத்தம் இந்த 5 செல்லுக்குள்ளே எனக்கு இப்போ 100 மார்க் வந்து எத்தனை தடவை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அதே மாதிரி தான் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு 100ன்னு போட்டிருக்கேன். எனக்கு 100 எத்தனை தடவை எடுத்துருக்காரோ அதை வந்து கவுண்ட் பண்ணி இங்கே காட்டணும். அதான் கவுண்ட் இஃப். சரிங்களா? ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டுங்க. 2 சரிங்களா? உங்களுக்கு 100 இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் 2 டைம்ஸ் வந்து 100 எடுத்துருக்காரு. அதில் இங்கே 2 சிம்பிள் 2 நம்பர் காட்டுது. அதே மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா 100 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 போட்டுருவோம். 100 இங்கே எதுவுமே எடுக்கல, அதனால் 0 காட்டுது. இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா குமார் வந்து 100 எடுத்துருக்காரு, அதனால் 1ன்னு காட்டுது. கீழே செல்வான்றவங்க பார்த்திங்கன்னா 100 சொல்லி 2 டைம்ஸ் எடுத்துருக்காரு, அதனால் கவுண்ட் 2ன்னு இங்கே காட்டுது. சரிங்களா? கவுண்ட் இஃப்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து கவுண்ட் பிளாங்க்.
கவுண்ட் blank அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் blank. சரிங்களா? இப்போது எனக்கு இந்த 5 செல்லுலையுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவுமே இல்லாமல் blank விட்டுருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது கவுண்ட் blank ஓப்பன் ப்ராக்கெட் உங்களுக்கு எது வேணுமோ அதே மாதிரி தான் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரோ ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கொண்டு போனீங்கன்னா உங்கள் டேட்டா செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு திருப்பி ரைட் ஆரோ போட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டுங்க. இங்கே blank எத்தனை டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்களேன், ஜஸ்ட் எல்லாத்தையும் இழுத்து வரேன். எல்லாத்துலேயுமே இந்த ஒரு செல் மட்டும் தான் blank இருக்குது, அதனால் ஒன்று காட்டுது. இப்போது நான் இங்கே இருக்கிறத வந்து அழிச்சு விட்றேன். அழிச்சு விட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு காட்டும். இங்கே இதையும் அழிச்சு விட்டேன் அப்படின்னா இங்கே 3ன்னு காட்டும். சரிங்களா? அதுதான் இந்த கவுண்ட். அதாவது blank எத்தனை செல் இருக்கோ அதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட் blank-ஓட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து மேக்ஸிமம். சரிங்களா? மேக்ஸிமம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குல்ல, 5 சப்ஜெக்டில் இந்த 5 சப்ஜெக்டோட மேக்ஸிமம் மார்க் எதுவோ அதை இங்கே ப்ரெசென்ட் பண்ணி காட்டும். அதுக்கு தான் மேக்ஸிமம். சரிங்களா? மேக்ஸிமம் எங்கள் ஷார்ட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா MAX. சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு உங்களுக்கு எது வரையில் எந்த செல்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபார்முலா வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டுங்க. உங்களுக்கு எது மேக்ஸிமம் நம்பரோ அதை வந்து இங்கே காமிச்சிடும். சரிங்களா? பாலா வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட மேக்ஸிமம் நம்பர் 100, அதனால் 100 காமிக்குது. முருகனோட ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 99, அதனால் 99 காட்டுது. அதே மாதிரி ரமேஷோட ஹையஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 97 காட்டுது. முத்துவோட ஹையஸ்ட் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99, ஸோ 99 காட்டுது. அடுத்து குமாரோட ஹையஸ்ட் மார்க் 100, அதனால் 100 காட்டுது. செல்லோட ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ 100, அதனால் 100 காட்டுது. சரிங்களா? இப்போ அப்படியே மினிமம் மினிமம்ன்றது லோயஸ்ட் மார்க் எந்த மார்க்கோ அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் இந்த மினிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போய்ட்டு MIN போட்டிங்கன்னா மினிமம் ஃபார்முலா ஓப்பன் ப்ராக்கெட் உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டுங்க. உங்களுக்கு எது அதில் இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்க்கோ அது மினிமம் மார்க் எதுவோ அதை வந்து காமிச்சிடும். அதுதான் மினிமம். சரிங்களா? மினிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. இவரோட மினிமம் ஃபார்முலா வந்து மேக்ஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 98, முருகனோட மினிமம் மார்க் 90, ரமேஷோட மினிமம் மார்க் 95. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மினிமம் டேட்டாவை இங்கே காமிச்சிடும். சரிங்களா? அடுத்து இப்போது சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் டு போட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இப்போ நான் டோட்டலும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வேல்யூ வரணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஹோமில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஆட்டோ சம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேட்கும், இது ஃபுல்லாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டவா அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா அதை டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதாவது இந்த சம்முன்ற ஃபார்முலாவுக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்க ஆட்டோ சம்முன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. சரிங்களா? இங்கே மேக்ஸிமம் நான் இங்கே கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களே ஜஸ்ட் இந்த ஆட்டோ சம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 சிம்பிள் 5 ஃபார்முலாவோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க. சரிங்களா? அது இப்போது இந்த இடத்துல வச்சுட்டு ஆவரேஜ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க. ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆவரேஜ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து நான் ப்ரெஸ் பண்ணாலும் அது ஒன்று மட்டும் காட்டுது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல எனக்கு ஆவரேஜ் வரணும் இந்த எல்லா மெத்தடோட அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆவரேஜ் என்ற செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னாலே இதில் இருக்கிற ஆவரேஜ் மார்க்கை ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிரும். அதே மாதிரி தான் இங்கே வச்சுட்டு அந்த ஈக்குவல் டு போட்டு இங்கே போடணும்னு சொன்னல பார்த்தீங்களா? இதோட ஃபார்முலா ஃபுல்லாக டிஃபால்ட்டே அவங்க வச்சுருப்பாங்க. கவுண்ட் நம்பர்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு அப்படி போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் அதே மாதிரி தான் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கீழே சொன்ன எல்லாத்துக்குரிய ஷார்ட்கட்டுமே இங்கே வச்சுருப்பாங்க. இல்லை எக்ஸலோட எல்லா ஃபார்முலாவுக்குமே இங்கே மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அடுத்து மினிமம் போட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அதோட மினிமம் மார்க்கை ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலில் இருக்கிற மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற மேக்ஸிமம் ஃபார்முலா இங்கே இருக்கும். அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இதில் எக்ஸல் பேசிக் ஃபார்முலா பார்ட் 1 பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் எக்ஸல் பேசிக் ஃபார்முலாவோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.